நம்மளால ஏங்க லக்ஸரி கார்ஸ் வாங்க முடியல? என்ன காரணமா இருக்கும்? அதுவும் இல்லாம அதை பார்த்துட்டு ஓனர் வந்து ஷாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆகும். அது என்ன அப்படின்னா, இந்த காலத்துல காசு போட்டு வாங்குறது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இப்ப வர கார் பைக் எல்லாமே, ஏன் லக்ஸரி கார்ஸ் கூட சொல்றேன், அது எல்லாத்தையுமே உங்களால ரொம்ப லோவஸ்டான டவுன் பேமெண்ட் கட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். லாங் டேர்ம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு. லோவஸ்ட் டவுன் பேமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுன் பேமெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு முன்தொகை, அதாவது ஆரம்பத்தில் ஒரு குறைவான அமௌண்ட் கட்டிட்டு இங்கே வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐ மந்த்லி கட்டிக்கலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும்? பிரச்சனைன்னு சொல்ல வேணாம், பிரச்சனைகள்னு சொன்னால் இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? முதல்ல இருக்கிறது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் என்னடா பெரிய வித்தியாசம் இருக்க போகுது, செலவு இருக்க போகுதுன்னு கேட்காதீங்க. உங்கள் நார்மல் பைக்குக்குன்னே எடுத்துக்கோங்களேன். ஒரு CT100, என் பைக்கு நான் சொல்கிறேன், CT100க்கு 2020 ரூபா வருது. 2 வருஷம் வேலிட்டி, 2020 ரூபா. அதுவும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். என் பைக்குக்கு 2020 ரூபா வருது. ஸோ காருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா வரும். ஓகேவா? இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ்க்குலாம் எவ்வளோ வரும்? சரி, பேசிக் லக்ஸரி கார் எடுத்துப்போம். BMW X1, X சீரீஸில் X1 சொல்லுவாங்க. அடுத்து ஆடியில் பார்த்தீங்கன்னா Q2, அதே மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த C கிளாஸ், மினி கூப்பர், கண்ட்ரிமேன், அப்புறம் ஜாகுவாரில் XE, வோல்வோ XC40, 35லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 அதுக்கு மாதிரி போயிட்டு இருக்கோம். 35 தான்ன்றது பேஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம லக்ஸரி கார்ஸ் எல்லாத்துக்குமே. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி லெவல் லக்ஸரி கார்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி லெவல் லக்ஸரி கார்ஸ்க்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 50,000? இல்ல 1 லட்சம் தான் மினிமம். அதுக்கு மேல எவ்வளவு கார் ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வைப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ்ல 2 வகை இருக்குங்க. தேர்ட் பார்ட்டின்னு இருக்கு, காம்ப்ரஹென்சிவ்னு இருக்கு. இதை மீறி இன்னொன்று இருக்கு, அதெல்லாம் பர்சனல். அது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் பத்தின வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவா தனியா போடுறேன், ஏன்னா அது நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல தேர்ட் பார்ட்டிங்கிறது பேசிக்கான இன்சூரன்ஸ், காம்ப்ரஹென்சிவ்ன்றது ஹை லெவல்ல இருக்கிற இன்சூரன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன கம்பேரிசன்னா, இது விலை கம்மி, அது ரொம்ப விலை கூட. ரொம்பன்னு சொல்ல முடியாது, ரொம்ப 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 கூட. அது இல்லாமல் அந்த காரோட ரேட் என்னவோ இல்லை அதோட ரேஞ்ச் என்னன்றதை பொறுத்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து ரேட் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் அது வருஷம் கட்ட வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு அந்த காருக்கு இன்சூரன்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் 1.5 to 4 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மெயின்டெனன்ஸ். அது என்ன மெயின்டெனன்ஸ்? டெய்லி காரை துடைக்கணும், கழுவணும், அவ்வளோதானே. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்னு தெரியும்? இந்த செராமிக் ப்ரோ ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து கார் வாஷ், அப்புறம் வேக்ஸ் கோட்டிங், அப்புறம் பெயிண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் இருக்கு. நிறைய அதுலேயே டைப்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த 3M கம்பெனியில் நிறைய டைப் ஆஃப் பெயிண்ட் ப்ரொடக்டிவ் லேயர்ஸ்லாம் இருக்கு. அப்புறமேட்டு ஸ்கிராச் ஃப்ரீ கோட்டிங்லாமும் இருக்கு. அது வந்து கீரல் பட்டுச்சுன்னா கூட வண்டி பெயிண்ட் வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய கோட்டிங் இருக்கு. மெயின்டெனன்ஸ், ஹேங்கர் சார்ஜ், பைலட் சம்பளம், ஃபியூல் காஸ்ட், அது இதுன்னு. இதுக்கு எவ்வளோ செலவுன்னு நினைக்கிறீங்க? 10,000 25,000? இல்லைங்க, குறைஞ்சது 50,000 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் சொன்னால, கிளீன் பண்றது, வாஷ் பண்றது, அப்புறம் வேக்ஸ் கோட் பண்றது, செராமிக் கோட் பண்றதெல்லாம் நீங்க செலவு பண்றீங்கல்ல, அது வந்து காலத்துக்கும் வந்துடும், வருஷத்துக்கும் செலவு பண்ண தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இதுக்கு 2 பிளான் இருக்கு. 3 மாசம் பிளான் ஒன்று இருக்கு, 6 மாசம் பிளான் ஒன்று இருக்கு. இது இல்லாம ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து சன் ஃபிலிம், அப்புறம் சைட்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாமே டின் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டுமே தலை செலவாகும். அது காரை பொறுத்து, கார் கண்ணாடி பொறுத்து, என்ன மாதிரி டைப்பான ஃபிலிம் ஒட்ட போறீங்கன்றதை பொறுத்து ரேட் ஏறிக்கிட்டே போகும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் வந்து ஏதோ ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம அதை பார்த்துட்டு ஓனர் வந்து ஷாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆகும். அது என்ன அப்படின்னா, சர்வீஸ் தாங்க. இப்போ ஒரு நார்மல் காருக்கு சர்வீஸ் பண்ணோம்னா எவ்வளவு செலவாகும் நீங்க யோசிக்கிறீங்க? ஒரு 3000, சரி ஒரு 5000, அதிகபட்சம் 7000 ரூபா செலவாகுமா? ஆனா இந்த லக்ஸரி கார்ஸோடைய ஒரு ஏர் ஃபில்டர், இன்ஜினுக்கு காத்தும் தேவை, பெட்ரோலும் தேவை. அந்த காத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதுல ஏர் ஃபில்டர். அந்த ஃபில்டரு ஒன்று எவ்வளோ தெரியுமா? 7500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா ஆகும். ஒரு கார் சர்வீஸ் பண்ண 7000 ரூபா மேக்ஸிமம் ஆகுது. இந்த லக்ஸரி கார்ல உள்ள ஒரு ஏர் ஃபில்டரோட ரேட் 7500 ரூபானா டோட்டல் சர்வீஸ் எவ்வளோங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த வண்டிக்கெல்லாம் ஆயில் சேஞ்ச் பண்ணோம்ல, அது எவ்வளோ ஆகும்னு யோசிக்கிறீங்க? கண்டிப்பா 5000 6000 வந்துருங்க. எவ்வளோ லிட்டர் ஊற்றிட்டு போறாங்கன்னா ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயில் மொத்தமாகவே உங்களுக்கு செலவு எவ்வளோ வைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 6000 ரூபா செலவாயிடும். இது இல்லாமல் அவங்க கட்டணும், ஊற்றணும், அந்த சார்ஜ் இல்லாமல் தனியாக வாங்கிப்பாங்க, லேபர் சார்ஜ். அதுதான். சரிப்பா, ஒரு லக்ஸரி கார் சர்வீஸ் கொடுத்தா எவ்வளோதான் செலவாகும், கடைசியில் எவ்வளோதான் பில்லு கொண்டு வந்து விற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 30,000 3 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சர்வீஸ். அதாவது நீங்க 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குற சர்வீஸ் இவ்வளவு செலவு வைக்கும். இந்த கார் ஓனரோட நிலைமையை நினைச்சா சாம்பார் ஆப் எனக்கு. இந்த மாதிரி லக்ஸரி காருக்குலாம் ஏன் இவ்வளவு செலவாகுது, என்ன பண்றாங்க அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குன்னு மட்டுமே ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்களே, அவங்க
ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கம்பெனிஸ்க்குமே இருக்கு. இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெஷலா அவங்களுக்கு தேவைன்றது மட்டுமே கரெக்டா செஞ்சு தருவாங்க. அதாவது ஒரு சின்ன நட்டு போல்ட்ல இருந்து சீட் வரைக்குமே இவங்களுக்குன்னு தனியா மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்க கொடுக்குற காஸ்ட் என்னவோ அதை அப்படியே தான் வாங்கிட்டு வருவாங்க. ரீட்டைல் ப்ரைஸோ மார்க்கெட் ப்ரைஸோ எல்லாம் கிடையாது. அவங்க என்ன மார்ஜின் ப்ரைஸ் வச்சிருக்காங்களோ அந்த ப்ரைஸ் வாங்கி தான் உங்க வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க. ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது மாற்றணும், இல்லை டேமேஜ் ஆன பொருள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ ஒரு பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்றாங்களா, ஒரு சீட் ரீப்ளேஸ் பண்றாங்களோ சரி, இல்லை ஒரு ஸ்டீரிங் ரீப்ளேஸ் பண்றாங்க, இல்லை ஒரு ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்றாங்க, அப்படி இல்லைனா ஒரு டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர், அதாவது டீசலுக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டரை மாத்துறாங்க அப்படின்னா அதை மாத்துறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த எக்யூப்மெண்ட் காஸ்ட்டுமே ஜாஸ்தியா இருக்கும். அதோடைய சர்வீஸ் சார்ஜையும் உங்களோட பில்லில் ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு மிஷின் தானே, அதுக்கு ஒரு செலவு வைக்கணும், அதுல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு, அது கம்பெனிக்காரன் தான் பாத்துக்கணும். அது பண்றப்போ உங்க வண்டிக்காக தானே பண்றாங்க, அதனால உங்களுக்கு அந்த சர்வீஸ் காஸ்ட் அதுல வச்சிருவாங்க. It's a costly business. அதான் பில்லையும் வந்து சேர்ந்து நிற்கும். சரி, இதெல்லாம் ஓகே, ஒத்துக்கலாம். இந்த காருக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு குவாலிட்டியா கொடுக்குறாங்க. இதுக்கு அப்புறம் இருக்கிறதா மெயினான விஷயம் என்னன்னு பாருங்க. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50. இந்த மாதிரி லக்ஸரியஸான கார்ஸ்ல நீங்க மைலேஜ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்க அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர அதுல மைலேஜ் வரதுக்காக தான் இந்த கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களால எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் இல்ல பிரீமியமான கார், ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வாங்குனீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சாதா பெட்ரோல் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ சாதா பெட்ரோல் 97, சாதா டீசலே வந்து 86 rupees விக்குது ஒரு லிட்டரு. அவங்களுக்கு என்ன மாதிரி பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ண தெரியுமா? ஸ்பீட் பெட்ரோல், பவர் பெட்ரோல் தான் ஃபில் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்பீட் பெட்ரோல் இன்னைக்கு விலை ஒரு லிட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 105 ரூபா விற்கிறாங்க. அதே மாதிரி டீசல் பாத்தீங்கன்னா 97 ரூபா விற்கிறாங்க. இவ்வளவும் நீங்க செலவு பண்ணி அந்த வண்டிக்கு நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணாலும், அதோட டேங்க்லாம் பெருசு, 60 லிட்டரு 70 லிட்டர்லாம் டேங்க் இருக்கும், பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க். ஆனாலும் நீங்க மைலேஜ் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஹைவேஸ்ல எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 8 கிலோமீட்டர்ல இருந்து 13 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு இவ்வளவு தூரம் வரும். அதே சிட்டில ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 கிலோமீட்டர் பர் லிட்டர் குறைஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஈஸியோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை வேணா நீங்க ஓட்டிக்கலாமே தவிர நார்மலா உங்களால அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. இது இல்லாம நான் ரஃபா ஓட்டுவேன், நான் ரேஷ் டிரைவர், பீமர், BMW நான் டிரைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா 2-3க்குள்ள எதிர்பார்க்க முடியாது. அதை மீறியும் நீங்க வண்டி வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆள் தான். அது இல்லாம நீங்க பக்கத்திலே ஃபியூல் டேங்க் பக்கத்துல வச்சுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அப்பப்போ ஃபில் பண்ணி ஓட்டிக்கலாம்ல. புது கார்லாம் கிடக்குது. நம்ம பழைய லக்ஸரி காரை கம்மி ரேட்லயே வாங்குவோன்ட்டு நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ரொம்ப தில்லா வேற இறங்குறாங்க. எப்படின்னு தெரியல எனக்கு. இவங்க வச்சிருந்த காரு, அவங்க வச்சிருந்த காருன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தேடுதல்ல இறங்கிட்டு இருக்காங்க. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா. அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்குறவங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுப்பாங்க. அவங்க என்ன செலவு வந்தாலும் கண்டிப்பா அதை மீண்டு வந்துருவாங்க. ஆனா இந்த திடீர் சாமியார் மாதிரி திடீர்னு இந்த மாதிரி கார்லாம் வாங்கணும், திடீர்னு இவ்வளவு கார்ல செலவு பண்ணணும், இதுல எந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து சரியான கார் கிடையாது. நீங்க ஒரு புது காரை வாங்கிடலாம். ஹோண்டா சிட்டியோ அந்த ரேட்டுக்கு 13 லட்ச ரூபா 14 லட்ச ரூபாய்க்கு புதுசா ஹோண்டா சிட்டி அது மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல்ல அது ஆக்சிடென்ட் காரா இருக்கலாம், இல்ல ஃபிளட்ல போன காரா இருக்கலாம், இல்ல அதுல உள்ள எலக்ட்ரானிக்ஸ்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். அதே மீறி அதை நீங்க வச்சுக்கிட்டு யூஸ் பண்றீங்க நல்ல கார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா பழைய வண்டினால 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்கும். அதோட டயர்ஸ் மாற்றணும் கண்டிப்பா. அந்த 5 டயருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர், டீசல் ஃபில்டர், அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதா இருக்கும். அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க கம்பெனியில் போய் தான் கொடுத்தாகணும். அப்பதான் அந்த கம்பெனியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் உழைக்கும் நல்லா. அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஹையஸ்ட் செலவு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன செலவு எல்லாத்தையுமே இன்டூ 10 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளவு செலவு வருதோ அதுதான் அந்த கணக்கு. அதையும் உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சா நீங்க பெரிய ஆள் தாங்க. ஜாஸ்தி செலவு பண்ண முடியாதவங்க என்ன பண்றாங்கன்னா வாங்க வேண்டிய ரேட்டுக்கு 13 லட்ச ரூபாய் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போட்டு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நல்லா ரஃப் யூஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விற்க போறாங்க பாருங்க. அந்த டைம்ல அது ரீசேல் வேல்யூவே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த காரோட மாடல் வந்து ஏற்கனவே பழசு. அது இல்லாம நீங்க எப்படியும் ஒரு 3rd ஓனரா இருப்பீங்க. அதுக்கப்புறம் சேல் பண்றீங்க அப்படின்னா அது 4th ஓனர் ஆயிடும். 4th ஓனருக்கு எந்த அளவுக்கு கார் மார்ஜின் இருக்கோ அந்த அளவுக்கு தான் சேல் ஆகும். அதாவது அந்த காரோட மாடலுக்கு டிமாண்டை பொறுத்து இருக்கு. இப்போ அந்த டிமாண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கார் வந்து ரொம்ப சேல் ஆகாது. அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்த்திட முடியாது சேல் பண்றதுக்கு. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். வேற வழியே இல்லைன்ட்டு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு வித்து தான் ஆகணும். ஏன்னா அதுவாது வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம அந்த காரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பெரிய பாரமா தான் இருக்கும் தவிர நமக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது. சரிங்க மக்களே, நான் இது உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். உங்க ஃபேமிலியோ இல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பழைய கார் வாங்குறாங்க அப்படின்னு யோசனையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். சேஃபா இருங்க, மாஸ்க் போடுங்க, வேக்சின் போடுங்க.
சானிடைஸ் பண்ணுங்க கை எல்லாத்தையும். அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி.